இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் யாவரையும் தினம் ஒரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பாடல் என்றாலே நாம் இறைவனை புகழ்ந்து பாட ஒரு வாய்ப்பை நம்முடைய இந்த கிறிஸ்துவம் நமக்கு கொடுத்திருக்கிறது. கிறிஸ்துவத்துடைய புனித நூலான திருவிவிலியம் திருப்பாடல்கள் வழியாக இறைவனை நாம் இன்னும் அதிகமாய் தியானிக்க ஒரு வாய்ப்பை தருகிறது. அவ்வாறாக ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் திருப்பாடல் வாசிக்கப்பட்டு அதன் வழியாக இறைவனை நாம் புகழ ஒரு வாய்ப்பை நம் தாயாம் திருச்சபை நமக்கு ஏற்படுத்துகிறது. அவ்வாறாக இன்றைய தினத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் எண் 60. தாவீது அரசனுடைய உன்னத திருப்பாடல்கள் ஒன்றாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இது விடுதலைக்கான மன்றாட்டாக இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை, எப்படிப்பட்ட விடுதலை நமக்கு வேண்டும் என்பதை நாம் இந்த திருப்பாடல் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் துன்பங்களும் வேதனைகளும் நம்மை நசுக்குகிற பொழுது இந்த திருப்பாடல் நமக்கு தருகிற பாடம், இறைவன் துணை செய்வார். நாம் இறைவன் கண்களிலே படாமல் இருந்து விட்டோமோ, அல்லது இறைவன் நம்மை விட்டு போய்விட்டாரோ, அல்லது அவருடைய பார்வையிலிருந்து நாம் நகர்ந்து விட்டோமோ என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நம்ம இடத்திலே வருகிற பொழுது நாம் நிச்சயமாக இந்த ஒரு திருப்பாடல் வழியாக அவரை நாம் தியானிக்க இந்த திருப்பாடல் ஒரு வழிவகை செய்கிறது. குறிப்பாக இதனுடைய துவக்கத்திலே, கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், எங்களை நொறுக்கிவிட்டீர், எங்கள் மீது சினம் கொண்டீர், இப்போது எங்களை நோக்கி திரும்பியருளும் என்கின்ற இந்த முதல் வசனமே நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், நம்முடைய மனதினுடைய இந்த மனிதர்களுடைய இந்த வேதனையை இறைவன் பால் திருப்ப, இறைவா எங்களை நோக்கி உம் கண்களை திருப்பியருளும், ஏனென்றால் உம்முடைய பார்வைதான் எங்களுக்கு தயவு செய்கிறது. அந்த இரக்கம்தான் இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ ஒரு வழியாக இருக்கிறது, ஒரு ஒளியாக இருக்கிறது. இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையும் உம்முடைய பார்வையும் எங்களுக்கு பலம் தருகிறது, வழி தருகிறது என்பதை மீண்டும் மீண்டும் இந்த திருப்பாடல் நமக்கு எண்பித்து காட்டுகிறது. நாங்கள் மதிமயங்கியுள்ளை போல இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே வழி இல்லை, நாங்கள் நொறுக்கப்பட்டோம், நாங்கள் நசுக்கப்பட்டோம் என்பதெல்லாம் சொல்ல காரணம், நம்முடைய பாவ வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கவும் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. ஏனென்றால் பல நேரங்களிலே இறைவனை மறந்து உலகப்பரமான வாழ்க்கையை வாழ நாம் ஆசைப்படுகிறோம். இறைவன் எனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது கிடைத்தால் போதும் என்கின்ற மனநிலை கூட நம்ம இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் இறைவன் எப்பொழுதுமே இரக்கத்தோடு காத்திருக்கின்ற தந்தையாக இருக்கிறார். என் மகன் நிச்சயம் திரும்பி வருவான், அவனுடைய விடுதலையை நான் பெற்று தருவேன், அவருடைய எதிரிகளை நான் கொன்றொழிப்பேன், அவருடைய எதிரியை நான் மிதித்து போடுவேன் என்றெல்லாம் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவ்வாறாக இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகிற மற்றொரு பாடம் என்னவென்றால், நாம் எப்பொழுது இறைவனிடத்திலே சரணாகதி அடைகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக அமைகிறது. ஏனென்றால் இந்த திருப்பாடலிலே அழகாக சொல்கின்றோம், கடவுள் தமது தூயகத்தினின்று இவ்வாறு உரைத்தார், வெற்றி களிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன், சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன், கிளியாது என்னுடையதே, மனசையும் என்னுடையதே என்கின்ற இந்த வார்த்தைகள் நமக்கு தெம்பூட்டுவதாக இருக்கிறது. நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் மீண்டு வருகிற பொழுது இறைவன் நீ என்னுடையவன், நீ எனக்கானவன் என்கின்ற ஒரு பதில் மொழியை தருவதாக இதை நாம் எடுத்துக்கொள்வோம். மனாசே என்னுடையதே என்கின்ற அந்த வார்த்தை நாம் வெற்றி களிப்போடு பாவத்தை விட்டு இறைவனிடத்தில் திரும்பி வருகிற பொழுது நாம் இறைவனுக்கு உரியவர்கள் என்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ இது நமக்கு முத்தாய்ப்பாய் அமைகிறது. இதனுடைய கடைசி வரிகள் இவ்வாறாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதனை மீண்டும் அல்லது மேலும் ஒரு படி முன் சென்று இறைவன் நமக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கார் என்பதை எடுத்து காட்டுவது. குறிப்பாக வசனம் கடைசி 11-12 சொல்லுகிறது, எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனித தரும் உதவியோ வீண், கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார் என்கின்ற வார்த்தை, நான் மனிதர்களை நம்பி இந்த உலகப்புறமான வாழ்க்கையை வாழ்வது வீண், மாறாக
கடவுளை நம்பி கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கிற பொழுதுதான் அவர் எனக்கான அந்த வழியையும் எனக்கான ஒளியையும் அவர் பெற்று தருகிறார். ஏனென்றால் இறைவனே ஒளி, அவரே வாழ்வு. அவர் வழியாய் செல்கிற பொழுது எத்தீங்கிற்கும் அச்சம் இல்லை என்கிறது இந்த திருப்பாடல். நாம் அவருக்காக அவரோடு செல்ல காத்திருப்போம். இணைந்து மன்றாடுவோமா? அன்பின் நல்ல தகப்பனே இறைவா, நாங்கள் விடுதலைக்காக மன்றாடுகிறோம். இந்த உலகப்பிரமான வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. உமக்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து உமக்கு ஏற்ற மக்களாய் இந்த உலகிலே வாழவும் உமது அருளை நீர் பொழிவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் உம்முடைய மக்கள், நீர் எங்களுடைய தந்தையாக இருந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் உம்முடைய ஒளியின் பாதையில் பயணிக்க உதவியருளும். ஆமேன்.